இதுதாங்க தளவாய்க்குளம் சந்தை. இந்த சந்தை திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சந்தை. இந்த இடத்துல நிறைய ஆடுகள் மாடுகள் எல்லாமே விற்கப்படும். நிறைய பேர் இங்கே காலையில் 5 மணிக்கே வந்துடுவாங்க. சரி வாங்க இந்த இடத்துல அப்படி என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் கீழே சாணி போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடம் அங்கே எல்லாமே ரோட்லேயே வந்து சந்தையை போட்டிருக்காங்க. மாடுகள் எல்லாமே கீழே கோமியம் சாணியை போட்டு மொத்தமாக சகன்னு ஒரே சகதியாக இருக்குது. கீழே பார்த்து வரணும், இல்லைனா நாமளே வலிக்கு பார்த்துங்க. மாடு இட்டு வச்சுருக்கோம் நேரம் நம்மளை. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மாடாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் இருக்குது. எல்லாமே சீம மாடுகளாக இருக்குது. நிறைய பசுக்கள் கன்றுகின்று இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப சேராக இருக்குது, பார்த்து போகணும் இல்லைனா வழுக்கி விட்டுரும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகளை நிற்க வச்சுருப்பாங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அங்கே பாருங்கள் நிறைய கண்ணுக்குட்டிகள் வியாபாரத்துக்காக இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் துண்டு போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. சந்தைகளில் நிறைய பேர் இந்த மாதிரி துண்டு போட்டு தான் வியாபாரம் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கண்ணுக்குட்டிகளாகவே இருக்குது. இந்த மாதிரியான கண்ணுக்குட்டிகள் எல்லாமே நிறைய ஊர்கள்லேருந்து இறக்குமதி பண்ணுவாங்க. எல்லா கண்ணுக்குட்டிகளும் வளர்க்குறதுக்காக வாங்க மாட்டாங்க. நிறைய கண்ணுக்குட்டிகள் கறிக்காகவும் வெட்டுக்காகவும் தான் வாங்குறாங்க. இந்த இடத்துல நிறைய நாட்டு ரக கண்ணுக்குட்டிகளும் இருக்குது, சீம மாட்டு கண்ணுக்குட்டிகளும் இருக்குது. எல்லாமே கண்ணுக்குட்டிகள் தாங்க. சரி வாங்க இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புவோம். இந்த ரோட்டுக்கு முன்பக்கமாக போனோம்னா நிறைய மாடுகள் இருக்குது. ஆனால் நிறைய பசுக்கள் வந்து ரொம்ப வயதான நிலைமையில் தான் இருக்குது. நிறைய பசுக்களை வந்து கண்ணுக்குட்டியோடு விற்கிறாங்க. ரொம்ப ரேட் அதிகமாக தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஒரு 50,000லேருந்து 75-80 வரைக்கும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அழகான நாட்டு ரக காளை ஒன்று போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான நாட்டு ரக மாடுகளை நம்மளால் பார்க்கவே முடியறதில்ல. ஆனால் ஒரு சிலர் அதை வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் முன்னாடி போனோம்னா நமக்கு நிறைய ரக மாடுகள் நம்மளுக்கு தெரியும். அதுங்கெல்லாம் நிறைய ஊர்கள்லேருந்து வந்திருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நாட்டு ரக மாடுகள் நிறைய பேர் வளர்க்குறதையே விட்டுட்டாங்க. நிறைய பேர் பால் கறக்கிறதுக்காக சீம மாடுகள் தான் நம்பியிருக்காங்க. ஏர் ஓட்டுவதற்காக நிறைய மாடுகளும் அங்கே விற்கிறாங்க. நிறைய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த திருவண்ணாமலை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லேருந்தும் கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயம் விழுப்புரம், வேலூர், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லேருந்தும் மாடுகளை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்த சந்தை நடக்கும். ஒரு காலையில் 5 மணிலேருந்து ஒரு மதியம் 12 மணி வரைக்கும் இந்த சந்தை வந்து ரொம்ப சூடு பிடிக்கும். சந்தைப்படுத்துதல் அப்படின்னா மக்களால் அந்த காலங்களில் நிறைய தூரம் போயிட்டு ஒரு பொருளை வாங்க முடியாது. அதே சமயம் நிறைய வித்தியாசமான பொருட்களை வெவ்வேறு இடங்களுக்கு போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் சந்தைப்படுத்துதல் மூலமாக எல்லா ஊர்கள்லையும் இருக்கக்கூடிய பொருட்களையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வைப்பாங்க. அதை விற்பனைக்காக வைக்கும்போது நிறைய ஊர்களில் இருந்து வரக்கூடிய மக்கள் அந்த பொருட்களை பார்வையிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான பொருட்களை பண்டமாற்று முறைப்படி வாங்கிக்குவாங்க. அதாவது ஒரு பொருளை கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருளையும் வாங்கிக்குவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலங்கள்லேருந்து நிறைய மாவட்டங்கள்லேருந்து நிறைய ரக மாடுகளை வந்து இங்கே வந்து இறக்குமதி செய்வாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த தலாக்குளம் சந்தை வந்து தொடங்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சனிக்கிழமை அன்றைக்கே நிறைய வண்டிகளை வந்து இங்கே நிறைய மாடுகளை இறக்குமதி செய்யும். அது கேரளாவாக இருக்கும், இல்லை கர்நாடகாவாக இருக்கும், அப்படி இல்லைனா ஆந்திராவிலேருந்து கூட நிறைய மாடுகள் இங்கே வரும். சில நேரங்களில் இங்கே சுற்று வட்டாரத்தில் இருந்து விற்கக்கூடிய மாடுகளை கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்வாங்க. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே இறக்குமதி செய்யப்பட்ட மாடுகள் தான். எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்குது. சிலது நாட்டு மாடுகளாகவும் இருக்குது, சிலது வந்து கிராஸ் பிரீடாகவும் இருக்குது, சிலது சீம மாடுகளாகவும் இருக்குது. எல்லாமே இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக சனிக்கிழமையே வந்து இறக்குமதி செஞ்சு இங்கே கட்டியிருப்பாங்க பொழுது. ஒவ்வொன்றா பாருங்கள் எவ்வளோ அழகான மாடுகள், பசுக்கள் நிறைய. எங்கே பாருங்கள் எரும மாடுலாம் இருக்குது. எரும மாடுகளும் அங்கே இறக்குமதி செஞ்சுருக்காங்க. சங்க காலங்களில் முசிறி துறைமுகத்தில் யவனர்கள், அதாவது கிரேக்கர்கள், ரோமானியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கப்பல் நிறைய தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு மிளகை வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இதை வந்து அகநானூரில் எப்படி சொல்கிறாங்கன்னா, யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, யவனர்கள் வந்து அழகிய கப்பல்களில் தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு பதிலாக கரியை போன்ற மிளகை வந்து ஏற்றுமதி செஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு. அதாவது காவேரி பூம்பட்டினம், பூம்புகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முசிறி, கொர்க்கை போன்ற துறைமுகங்கள் வழியாகத்தான் கப்பல்கள் மூலமாக நிறைய பொருட்களை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. நம்ம கோழி வாங்கலாம்னு வந்திருக்கோம். சரி, நம்மளுக்கு கோழி கிடைச்சா வாங்குவோம், அப்படி இல்லைனா கோழி குஞ்சுகளாக வாங்கிக்கலாம். இங்கே நிறைய ரகமான கோழிகள், சேவல்கள் எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இன்னும் நம்ம முன்னாடி போனோம்னா நிறைய சேவல்களையும் கோழிகளையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கூண்டில் சேவல் அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம நண்பர்கள் ஏற்கனவே கோழி குஞ்சுகளை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தனித்தனியாக அடைச்சி வச்சுருப்பாங்க கோழிகளுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரியும் ரேட் இருக்கும். இங்கே பாருங்கள் கோழி நம்ம நண்பருடைய கையில் கொத்திரிச்சு. இவன் பார்த்து வாங்கியிருக்கணும். கோழிகளை வந்து இந்த மாதிரி பிடிக்கக்கூடாது, ஏன்னா அது எங்கள் கையை கொத்தும். அதாவது இந்த கோழி குஞ்சுகளை வந்து பிடிக்கக்கூடிய அந்த முறையே வேறு.
நண்பர் இருந்தாலும் கோழி குஞ்சுகளை பிடிச்சிட்டாரு. நிறைய செக் பண்ணுறாங்க. என்னென்னா கோழி குஞ்சுகளுடைய ரெக்கைகள் எதனா உடஞ்சிருக்கா, இல்லை அலகுகள் எதனா உடஞ்சிருக்கா, உள் காயங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கா, ரெக்கைகளில் காயம் ஏற்பட்டிருக்கா, அந்த மாதிரின்ட்டு கோழி குஞ்சுகளை நம்ம வாங்கும் போதே கோழிகள் ஏதாவது அடிபட்டிருக்கான்றதை நம்ம செக் பண்ணிவிட்டு வாங்கணும். இல்லைனா நம்ம கோழி குஞ்சுகள் வாங்கும் போது நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிட்டு விடும்பொழுது ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதுங்க இறந்துடும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலதுடைய ரெக்கைகள் அடிபட்டிருக்கலாம், கால்கள் அடிபட்டிருக்கலாம், சிலது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காயங்களோடு இருந்திருக்கலாம். அதனால் வந்து நம்ம நல்லா செக் பண்ணிவிட்டு தான் அந்த கோழி குஞ்சுகள்லாம் வாங்கணும். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 4 சேவல் கோழி குஞ்சுகள், அதுக்கப்புறம் 4 பெட்டை கோழி குஞ்சுகளை நம்ம வாங்கலான்னு இருக்கிறோம். மொத்தம் 8 கோழி குஞ்சுகளை நம்ம வாங்க போகிறோம். இந்த இடம் உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த தளவாய்க்குளம் சந்தை வந்து ரொம்ப அருமையான ஒரு சந்தை. நீங்கள் முயற்சி பண்ணி வந்து பாருங்கள். இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஆடுகளை மட்டும்தான் நம்ம பார்க்கல. என்னென்னா காலையில் 5 மணிக்கே இங்கே ஆடுகள் வந்து அதிகமாக வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் 7 மணிக்கெலாம் ஆடுகள் வந்து வியாபாரம் நின்றுடுச்சு. நிறைய ஆடுகள் வந்து விற்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம ஆடுகளை வந்து பார்க்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோனாலி அப்படின்ற கோழிகளை நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு ரகமான ஒரு கோழின்னு சொன்னார். இந்த சோனாலி கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோ 3 கிலோ கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த சோனாலி கோழிகள் வந்து நல்ல முட்டையிட கோழிகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.